நாலேஜ் எக்கானமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாய்ச்சலை தமிழ்நாடு நிகழ்த்த வேண்டும். உங்களுக்குலாம் தெரியும், நம்மளது வந்து இந்தியாவிலே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகம். இந்திய அளவில் அது சராசரியாக 26% 27% என்று சொன்னால், தமிழ்நாட்டில் 47-48 விழுக்காடு என்கிற அளவில் இருப்பது தான் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது நமது மாணவர்களும் மாணவிகளும் அவ்வளவு பேர் உயர்கல்விக்கு வரும்பொழுது அவர்களுக்கு உண்டான உயர்ந்த வேலைவாய்ப்புகள், சாதாரண வேலைவாய்ப்புகள் ஒரு பக்கம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சுமாராக படிப்பவர்களுக்கு அல்லது இடையில ஒரு டிகிரி வரைக்கும் படித்தவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பும், பெரிய ஹைலி டெக்னிக்கலாக குவாலிஃபை இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த சம்பளம் வரக்கூடிய, அதிகமான வருவாய் வரக்கூடிய வேலைவாய்ப்புகள், ஹை பேயிங் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வாய்ப்புகள் வரக்கூடிய R&D போன்ற துறையில் வேலை செய்வதற்கு உலக அளவில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அவருடைய ஆராய்ச்சி பணிகளை இந்தியாவை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் டேலண்ட் பூல் என்பது மிக அதிகமாக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இவ்வளோ டேலண்ட் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து வேறு எங்கேயும் இல்லை உலகத்தில் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா உலகத்துக்கே உண்டான குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்பது இந்தியாவில் தான் பெரிய அளவில் நிறுவப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக பெங்களூரு, ஹைதராபாத், பூனே போன்ற இடங்கள் முன்னணியில் இருக்கும் பொழுது, தமிழகத்தின் கடந்த 4 ஆண்டுகளாக நாம் பெருமுயற்சி செய்து 40-50 என்றிருந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸினுடைய எண்ணிக்கையை இப்பொழுது 150க்கு மேலாக உயர்த்தியிருக்கிறோம். அப்பொழுது எதிர்காலம் நமக்கு இன்னும் என்னவான வாய்ப்புகளை வழங்குகிறது, நாம் அதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும், இன்னும் மேலும் பல நிறுவனங்களை இங்கே எப்படி ஈர்ப்பது என்பது குறித்தும் அந்த ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய அறிக்கையையும் கொடுத்திருக்கிறோம்.